Welcome to Future Vision Study Center Sailor. Your dream is our mission. அந்த வகையில் இன்றைக்கு நம்ம UGDRB Physics Unit 5 Atomic and Nuclear Physicsல இருக்கக்கூடிய ஃபைன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சோடியம் டீலைன் தான் பார்க்க போகிறோம். அது என்ன லைக் சோடியம் எலமெண்ட் மட்டும் நம்ம பார்க்கணும். அது என்ன ஃபைன் ஸ்ட்ரக்சர், அது என்ன டீலைன். ஸோ இவ்வளோ கேள்வி இருக்குது. ஸோ இவ்வளோ கேள்விக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ஃபைன் ஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படின்றத நான் இங்கே எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. தட் இட்ஸ் லைக் எப்படி சொல்றதுன்னா ஸ்பிட்டிங் ஆஃப் த லைட்ஸ், அதாவது வந்து ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் நம்ம ஒன்று சொல்லுவோம்ல, அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபைன் ஸ்ட்ரக்சர் அப்படின்ட்டு நம்ம பேசுவோம். அந்த ஃபைன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் பற்றி பேசணும். இந்த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வந்து எப்படி உருவாகுது அப்படின்றத நம்ம மைன்யூட்டாக சொல்லியிருப்போம். இந்த ஃபைன் ஸ்ட்ரக்சர் பற்றி இதுக்கு முன்னாடி யாரும் பேசியிருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபைன் ஸ்ட்ரக்சர் பற்றி இந்த இடத்துல தான், அதாவது ஸ்டென் அண்ட் கெர்லாக் எக்ஸ்பெரிமெண்ட்க்கு அப்புறம் இது ஒன்று ஒன்றா வந்து இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கும். ஸோ இது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டென் அண்ட் கெர்லாக் எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்துருப்போம். ஸோ அது ஒரு ரீகால் பண்ணிட்டு ப்ளஸ் அதனுடைய எம்சிக்யூஸ் ஒரு 5 எம்சிக்யூஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா ஸ்டென் அண்ட் கெர்லாக் எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்துருப்போம். ஸோ அப்போ எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து என்னெல்லாம் நம்ம வந்து டிட்டர்மினேஷன்ஸ் கொடுத்துருப்போம் அப்படின்னா, அதாவது வந்து ஆங்குலர் மொமெண்டம், அதாவது வந்து லைக் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பர், ஸ்பின் குவாண்டம் நம்பர் அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்போ ஸ்பேஷியல் குவான்டைசேஷன்னா என்ன, எலக்ட்ரானிக் ஸ்பின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி யாரும் வந்து தியரிட்டிக்கல் தான் பேசியிருப்பாங்களே தவிர யாரும் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரூஃபாக கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரூஃப் யார் தான் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஸ்டென் அண்ட் கெர்லாக் எக்ஸ்பெரிமெண்ட். அதாவது ஸ்டென் கெர்லாக் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ரூஃப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ இதில் என்னெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஆங்குலர் மொமெண்டம், அதுக்கப்புறம் நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்கும்போது எப்படி ஸ்பிளிட் அவுட் ஆகுது, ஸோ அப்போ எத்தனை இங்கே ஸ்பாட் கிடைக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் கிடைக்கல, ரெண்டு ஸ்பாட் தான் கிடைக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின் அப்பாவும், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின் டவுனாகவும் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். தென் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்டல் வந்து ப்ரொசீஜர் பார்த்துருப்போம். அப்போ எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரொசீஜரில் வந்து நம்ம என்ன ஆட்டம்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் ஆட்டம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ சில்வர் ஆட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவன் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணி, ஸோ அப்போ அவன் மூலயமா, அதாவது ஒரு சோர்ஸ் மூலயமா சில்வர் ஆட்டத்தை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா லைக் ஒரு ஸ்க்ரீன் மேலே, அதாவது ஃபோட்டோகிராஃபிக் ஸ்க்ரீன் இருக்கு இல்லைங்களா, ஸோ அது மேலே விழ வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்லிட் யூஸ் பண்ணுறோம். ஏன் நம்ம வந்து காலிமீட்டர்ஸ்ன்னு சொல்லியிருப்போம், ஸ்லிட் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டம்ஸ் வந்து டிஃப்ளெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஸ்லிட் இங்கே யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இருக்கும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து யூனிஃபார்மாக இருக்காது, நான் யூனிஃபார்மாக இருக்கும். ஏன் நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு வைக்கிறோம் அப்படின்றதுக்கு ரீசனும் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து 2 ஸ்பாட் கிடைக்குது. அந்த 2 ஸ்பாட் வச்சுதான் எலக்ட்ரானிக் ஸ்பின் வந்து 2 இருக்கு, ஒன்று ஸ்பின் அப், இன்னொன்று வந்து ஸ்பின் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துருப்போம். தென் இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம எது பேலன்ஸ் விட்டு வச்சிருப்போம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் த எம்சிக்யூஸ், அதாவது வந்து ஸ்டென் அண்ட் கெர்லாக் எக்ஸ்பெரிமெண்ட்டோட எம்சிக்யூஸ் விட்டு வச்சுப்போம். ஸோ இந்த வீடியோவில் ஸ்டென் அண்ட் கெர்லாக் எக்ஸ்பெரிமெண்ட்டோட எம்சிக்யூஸ் ப்ளஸ் அந்த சோடியம் டி லைனோட ஃபைன் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எம்சிக்யூஸ் முடிச்சிடலாம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா த ஸ்டென் அண்ட் கெர்லாக் எக்ஸ்பெரிமெண்ட் வாஸ் ஃபர்ஸ்ட் டு டெமான்ஸ்ட்ரேட், அதாவது வந்து ஸ்டென் அண்ட் கெர்லாக் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து எதை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுது அப்படின்றத கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எனர்ஜி குவான்டைசேஷன், ஆப்ஷன் பி வந்து ஸ்பேஷியல் குவான்டைசேஷன், ஆப்ஷன் சி வந்து வேவ் நேச்சர் ஆஃப் த பார்ட்டிகல், ஆப்ஷன் டி வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னு கொடுத்துருக்காங்க. இதில் இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் பற்றியும் லைக் நெக்ஸ்ட் வந்து வேவ் நேச்சர் ஆஃப் த பார்ட்டிகல் பற்றி நம்ம பார்த்துக்கவே மாட்டோம். ஸோ ரெண்டு தான் பார்த்துருப்போம். ஒன்று வந்து எலக்ட்ரானிக் ஸ்பின்னு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஷியல் குவான்டைசேஷன் பார்த்துருப்போம். ஸோ எனர்ஜி குவான்டைசேஷனும் கிடையாது. ஸோ அப்போ எடுத்த உடனே இந்த கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம். ஸோ இந்த எம்சிக்யூஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் UGTRBல வந்து கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஆல்ரெடி கேட்கப்பட்ட ஒன் ஆஃப் த கொஷின். ஸோ ரொம்ப ஈஸியாக எடுத்த உடனே நம்மளால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். ஓகேங்களா. ஸோ செகண்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ செகண்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஸோ
Why is an inhomogeneous magnetic field used in the Sten and Gerlach experiment? So நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, ஏன் வந்து inhomogeneous magnetic field, அதாவது நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லலாம், இது இன்னோமோஜினியஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லலாம். ஏன் வந்து ஸ்டென் அண்ட் கெர்லக் எக்ஸ்பெரிமெண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு யூனிஃபார்மா யூஸ் பண்ணாம நம்ம ஏன் வந்து நான் யூனிஃபார்மா யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நமக்கு ஆல்ரெடி ஆன்சர் தெரியும். என்ன அப்படின்னா, டு இன்க்ரீஸ் த வெலாசிட்டி ஆஃப் த ஆட்டமா, டு எக்ஸாக்ட் a net force on the magnetic dipoles, to ionize the silver atom, to create a uniform torque on the atoms. ஸோ இதுக்கு என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, that is the to exact a net force on the magnetic dipoles. அதாவது வந்து magnetic dipoles உண்டான ஒரு ஃபோர்ஸ் வந்து நெட் ஃபோர்ஸ் நம்ம உருவாக்குறதுக்காக தான் இந்த இடத்துல வந்து inhomogeneous magnetic field நம்ம கொடுக்குறோம். இதை கண்டிப்பா இந்த வருஷம் கேட்கக்கூடிய UGTRBல கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதை வந்து நோட்ஸ்ல இல்ல, இந்த பாயிண்ட்ஸ் வந்து தயவு செஞ்சு நோட்ஸ்ல வந்து எழுதி வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, டு எக்ஸாக்ட் நெட் ஃபோர்ஸ் ஆன் த மேக்னெட்டிக் டைபோல்ஸ், அதாவது வந்து மேக்னெட்டிக் டைபோல்ஸ் மேல ஒரு நெட் ஃபோர்ஸ் கிரியேட் பண்றதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதுவும் inhomogeneous மேக்னெட்டிக் ஃபீல்டை யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தென் தேர்ட் கொஸ்டின் பாருங்க, ஃபார் எ பீம் ஆஃப் எ சில்வர் ஆட்டம் த ஸ்டென் அண்ட் கெர்லக் எக்ஸ்பெரிமெண்ட் ரிசல்ட்ஸ் இன் ஹவு மெனி ஸ்பாட்ஸ். அதாவது வந்து சில்வர் ஆட்டத்தை யூஸ் பண்ணி நீங்க ஸ்டென் அண்ட் கெர்லக் எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணிட்டீங்க. பண்ணதுக்கு அப்புறம் எத்தனை ஸ்பாட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு? இந்த போட்டோகிராஃபிக் பிளாட்ஸ்ல நமக்கு எத்தனை பார்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்கும்? 2 கிடைச்சிருக்கும். ஒன்று வந்து ஸ்பின் அப், இன்னொன்று ஸ்பின் டவுன். அதை தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஹவு மெனி பார்ட்ஸ் அப்படின்னு கேட்கும்போது தட் இஸ் த 2 பார்ட்ஸ். அப்ப நல்லா பாத்துக்கோங்க. கண்டிப்பா இந்த செகண்ட் கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸ்டேட்மெண்ட் பேசிஸ்ல நல்லா பாத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 4th கொஸ்டின் போயிடலாம். ஸ்பின் இஸ் ரெஃபர்ட் டு ஆஸ், அதாவது வந்து ஸ்பின் வந்து எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டமா, லீனியர் மொமெண்டமா, இன்ட்ரின்சிக் ஆங்குலர் மொமெண்டமா, நன் ஆஃப் த அபோவ். நன் ஆஃப் த அபோவ் கிடையாது, லீனியர் மொமெண்டம் கிடையாது, ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம் கிடையாது. ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டமும் லீனியர் மொமெண்டமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணுதான். அப்ப ஸ்பின் அப்படின்னும் போது அது முழுக்க முழுக்க எதைதான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தன்னைத்தானே சுத்திக்கும். அப்ப தன்னைத்தானே சுத்திக்கும் போது அதுக்கு என்ன இருக்கும்? இன்ட்ரின்சிக் ஆங்குலர் மொமெண்டம், அதாவது உள்ளார்ந்த, இன்ட்ரின்சிக்னா கரெக்டான வேர்டிங் தமிழ் வந்து பாத்தீங்கன்னா உள்ளார்ந்தன்னு சொல்லுவோம் நம்ம. அப்ப உள்ளார்ந்தன்னும் போது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னே வந்து பாத்தீங்கன்னா தன்னைத்தானே, அப்ப உள்ளார்ந்த, அப்ப இன்ட்ரின்சிக் ஆங்குலர் மொமெண்டம் தான் இதுக்கு வந்து ஆன்சர், கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஈஸி தான். செகண்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் கொஞ்சம் நம்ம பார்த்துக்கோங்க. 5th கொஸ்டின் பாருங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் சில்வர் ஆட்டம்ஸ் ஆர் யூஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் அயான்ஸ். ஏன் வந்து அயான்ஸ்க்கு பதிலா, அதாவது இன்ஸ்டெட் ஆஃப் அயான்ஸ்க்கு பதிலா ஏன் சில்வர் ஆட்டம்ஸ் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம்னு கேட்டுக்காங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பாருங்க. அயான்ஸ் would be deflected by the Lorentz force masking the spin effects. அவ்வளவுதான் ஆப்ஷனே. ஆப்ஷன் பி பாருங்க. Ions are too heavy to be deflected. Silver is the only magnetic element. Ions do not have the spin. அப்ப கண்டிப்பா அயான்ஸ்க்கு வந்து ஸ்பின் இருக்காதா? ஸ்பின் இருக்கும். சில்வர் மட்டும்தான் மேக்னெட்டிக் மூமெண்ட் இருக்கக்கூடிய ஒரு எலமெண்டா? கிடையாது. அயான்ஸ் வந்து ரொம்ப டூ ஹெவியா இருக்கும் அப்படின்றத கிடையாது. ஏன் அப்படின்னா அயான்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோர்ஸால என்ன ஆகும் அப்படின்னா டிஃப்ளெக்ட் ஆயிடும். டிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஸ்பின் எஃபெக்ட், அதாவது 2 ஸ்பாட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மாஸ்கிங்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மறைச்சிடுறதுன்னு அர்த்தம். நமக்கு வந்து ரிசல்ட்டே என்ன வேணும்? ஸ்பின் அப் ஸ்பின் டவுன் தான் வேணும். அப்ப நம்ம அயான்ஸை யூஸ் பண்ணி பாக்குறாங்க, யூஸ் பண்ணாம இல்ல, யூஸ் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்பின் எஃபெக்டை வந்து பாத்தீங்கன்னா அது மறைச்சிருது. ஏன் அப்படின்னு கூட நம்ம கொஸ்டின் கேட்கலாம். டியூ டு லாரன்ஸ் ஃபோர்ஸ். ஸோ இந்த கொஸ்டினும் நமக்கு கொஸ்டின் கேட்கறது இந்த UGTRBல வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஸ்டென் அண்ட் கெர்லக் எக்ஸ்பெரிமெண்ட்ல நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும் தான் இது வரைக்கும் பார்த்துருப்போம். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் என்ன ஆட்டம்ஸ் யூஸ் பண்றோம், ஸோ எது மாதிரி, ஏன் வந்து நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ அப்போ படிக்கும் போது என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆக்சுவலி வந்து நம்ம படிக்கும் போது ஓகே அயான்ஸ் யூஸ் பண்ணல, ஆட்டம்ஸ் யூஸ் பண்றாங்க. ஏன் ஆட்டம்ஸை யூஸ் பண்றாங்க? ஸோ இந்த மாதிரி நமக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் நமக்கு வரணும். அப்போ வந்து நம்ம ஏன் அயான்ஸை யூஸ் பண்றோம், ஏன் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணல, ஸோ இந்த மாதிரி எல்லாம் நமக்கு வந்து எப்படி சொல்றது, கொஸ்டின்ஸை வந்து நம்மளே கிரியேட் பண்ணணும். ஏன் வந்து அயான்ஸ் யூஸ் பண்ணல, ஏன் ஆட்டம்ஸ் யூஸ் பண்றாங்க, அதுவும் ஏன் சில்வர் ஆட்டம்ஸை யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம வந்து லைக் நார்மலா வந்து கூகுள் நிறைய இருக்கு இப்பெல்லாம் சோர்ஸ். ஸோ அவங்க கிட்ட நம்ம வந்து கேட்டு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல்.
ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா தேடி தேடி வந்து எம்சிக்யூஸ் வந்து பார்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதுல இருந்து கொஷின்ஸ் கேட்கலாம். 5th கொஷின் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ இது வரைக்கும் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா ஸ்டென் அண்ட் கெர்லக் எக்ஸ்பெரிமெண்ட் ப்ளஸ் அதனுடைய எம்சிக்யூஸ் பார்த்து முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம எங்க போக போறோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சோடியம் டி லைன், அதாவது ஃபைன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சோடியம் டி லைன் இப்படிதான் நமக்கு வந்து சிலபஸ்ல இருக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சோடியம் டி லைனோட ஃபைன் ஸ்ட்ரக்சர் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்போ சோடியம் பார்க்கறது, அதாவது டி லைன் ஃபைன் ஸ்ட்ரக்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி சோடியம் டி லைன்னா என்ன, அதாவது சோடியம் ஏன் இங்க எடுத்துக்கிறாங்க, இதுக்கு மட்டும் ஏன் ஸ்பெஷலா வந்து லைக் ஃபைன் ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு எல்லாம் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆன்சர் தெரியணும். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்மளால ஈஸியா வந்து நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். என்ன மாதிரி எல்லாம் நமக்கு கொஷின்ஸ் கேட்பாங்கன்னு தெரியாது. ஏன் இதை எடுத்துக்கிட்டீங்க, ஏன் இது மட்டும் வந்துச்சு, ஃபைன் ஸ்ட்ரக்சர் மட்டும் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்கும் போது இதுக்கெல்லாம் நம்ம ப்ரீ ப்ரிப்பேர்டா இருக்கணும். ஸோ அதுக்கெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ இங்கேயே ஆன்சர்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோடியம். ஸோ ஃபர்ஸ்ட் சோடியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் த அல்கலி ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சாரி, அல்கலி ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அல்கலி எலமெண்ட்ஸ் இல்லைன்னா அல்கலி ஆட்டம்ஸ் சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அல்கலி ஆட்டம்ஸ், அல்கலி எலமெண்ட்ஸ்னா என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சோடியமா இருக்கட்டும், இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லித்தியமா இருக்கட்டும், இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாசியமா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து சோடியம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சோடியமோட லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அதனுடைய எப்படி சொல்றது, அட்டாமிக் நம்பர் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய அட்டாமிக் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 11. ஓகேங்களா? ஸோ இப்போ சோடியம் ஆட்டம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆட்டம்ஸ், அப்போ சோடியம் ஆட்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது, இல்ல சோடியம் எலமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கும் போது, இப்போ அந்த சோடியம் எலமெண்ட்ல வந்து எத்தனை லைக் எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன், 11 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா குவான்டைசேஷன் ரூல் தெரியும். தட் இஸ் த 2n² ஃபார்முலா. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த 2n² ஃபார்முலா தெரியலனால நான் இங்கே சொல்லி கொடுத்துறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு சோடியம் அப்படின்னு பார்க்கும்போது 11 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இப்போ நம்ம என்ன ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ண போறோம் அப்படின்னா 2n² ஃபார்முலால நான் எடுத்துட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண போறேன். அப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா n is equal to 1, அதாவது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்பிட் அப்படின்னு வந்து பார்க்கும்போது 2 into 1². அப்போ இங்க எத்தனை இருக்கும் அப்படின்னா 2. அதாவது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் தான் ஃபில் ஆகும் அப்படின்னா 2 எலக்ட்ரான்ஸ் தான் உட்காரும். ஸோ அப்போ n is equal to 2 அப்படின்னு போடும்போது ஆக்சுவலி வந்து 2, அப்போ 2 into 2 2² வரப்போகுது. அப்போ 2 into 2 4, 4 into 2 என்னன்னு வரும் 8ன்னு வரும். ஸோ அப்போ செகண்ட் ஆர்பிட்ல மொத்தம் எத்தனை எலக்ட்ரான்ஸ் தான் உட்காரும் அப்படின்னா மேக்ஸிமம் 8 எலக்ட்ரான்ஸ் தான் உட்காரும். ஸோ அப்போ சோடியம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல 2 எலக்ட்ரான் உட்காந்துட்டு இருக்கோம், செகண்ட் ஆர்பிட்ல 8 எலக்ட்ரான் உட்காந்துட்டு இருக்கோம். அப்போ இது 10, அது 11. அப்போ n is equal to 3ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் உட்காந்துருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 1 எலமெண்ட், அதாவது 1 எலமெண்ட் சொல்லிட்டேன், 1 எலக்ட்ரான்ஸ் தான் அங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கும். அப்போ 2 8 அப்படின்னும் போது மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல 2 எலக்ட்ரான்னா 2 எலக்ட்ரான் ஃபில் ஆயிடுச்சு. அப்போ அந்த ஆர்பிட் பேர் என்னன்னு சொல்வீங்க அப்படின்னா ஃபில்டு ஆர்பிட்னு சொல்வீங்க. அதாவது மேக்ஸிமம் எத்தனை எலக்ட்ரான் உட்காரணுமோ அத்தனை எலக்ட்ரான் வந்து அதுல ஃபில் ஆயிடுச்சுன்னா அது பேர் என்னன்னு சொல்லுவோம், ஃபில்டு ஆர்பிட்னு சொல்லுவோம். இப்போ n is equal to 2 அப்படின்னு பார்க்கும்போது செகண்ட் ஆர்பிட், அப்போ செகண்ட் ஆர்பிட்ல எத்தனை எலக்ட்ரான் உட்காரணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 8 எலக்ட்ரான்ஸ் உட்காரணும். 8 எலக்ட்ரான்ஸ் உட்காந்துருச்சு. அப்போ செகண்ட் ஆர்பிட்டும் நீங்க என்னன்னு சொல்வீங்க அப்படின்னா ஃபில்டு ஆர்பிட்னு சொல்வீங்க. இதுவே n is equal to 3 அப்படின்னு போடும்போது நமக்கு நார்மல் ஃபார்முலா n is equal to 3 போடும்போது அப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா லைக் 2 into 3 into 3 போடுவீங்களா. ஸோ அப்போ 3 3s are 9, 9 2s are இங்கே என்னன்னு வரும் 18 எலக்ட்ரான்ஸ் வந்து அங்கே உட்காரணும். ஆனால் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு, 1 தான் இருக்கு. இந்த 1 தான் நம்ம என்ன எலக்ட்ரான்ஸ்னு சொல்லுவோம் அப்படின்னா வேலன்ஸ் எலக்ட்ரான்னு சொல்லுவோம். ஸோ இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் பற்றி ஃபுல்ஃபில்டாக நம்ம எங்கே பேசுவோம் அப்படின்னா செமிகண்டக்டர், அதாவது வந்து எலக்ட்ரானிக்ஸ்ல வந்து செமிகண்டக்டர்ஸ்னு ஒரு டாபிக் பார்ப்போம். அதில் வந்து கம்ப்ளீட்டாக இதை வந்து பார்த்துருப்போம். ஸோ இந்த வேலன்ஸ் எலக்ட்ரானை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா செமிகண்டக்டர் அப்படின்ற ஒரு டாபிக்கே எடுத்துட்டு வந்திருப்போம். அதுலேயும் வந்து நிறைய டைப்ஸ் இருக்கும். அந்த டைப்ஸை பற்றியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் வச்சு தான் நம்ம வந்து டிட்டர்மினேஷனே கொடுப்போம். ஸோ அப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்றது இட் இஸ் நத்திங் பட் ஃபில்டு ஆகாமல் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸு, அதாவது ஃபில்டு ஆர்பிட்டு இல்லாமல்
இப்போ 18னா 18 இருந்துச்சு அப்படின்னா அது ஃபில்ட் ஆர்பிட்னு சொல்லுவோம். அப்போ ஃபில்ட் எலக்ட்ரான்ஸ்னு சொல்லிக்கலாம். அப்போ 2 இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல 2 இருக்கு அப்படின்னா அந்த எலக்ட்ரான்ஸ் என்னன்னு சொல்லுவோம்? ஃபில்டு எலக்ட்ரான்ஸ்னு சொல்லுவோம். இதுவே வந்து 8 இருக்கணும் அப்படின்னா 8 இல்லை 7 தான் இருக்கு, அப்போ 1 வந்து இல்லை அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம்? வேலன்ஸ் எலக்ட்ரான்னு சொல்லுவோம். ஸோ அப்போ மாதிரி இந்த மாதிரி இருக்கிறதா நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வேலன்ஸ் எலக்ட்ரான்னு சொல்லுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நமக்கு இது புரிஞ்சிருச்சு. அப்ப இந்த இடத்துல வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை இருக்கு? 1 இருக்கு. ஸோ இதே மாதிரியே சோடியம் சரி லித்தியமும் சரி, அப்ப சோடியமா இருந்தாலும் லித்தியமா இருந்தாலும் அதுக்கப்புறம் பொட்டாசியம் இருந்தாலும், ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவுட்டர்ல என்ன இருக்கும் அப்படின்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் 1 தான் இருக்கும். அப்ப இந்த ஒரு எலக்ட்ரானை, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹைட்ரஜன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஹைட்ரஜனுக்கும் எத்தனை எலக்ட்ரான் தான் இருக்கும்? 1 தான் இருக்கும். ஸோ அப்போ அதுவும் வந்து இந்த பேசிஸ்ல வருமா மேம் அப்படின்னு கேட்டா அது எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா ஹைட்ரஜன் வந்து ஒரு யூனிக்கான எலமெண்ட், அது தனியா தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி இந்த 1 வருது இல்லைங்களா, சிங்கிள் வேலன்ஸ் எலக்ட்ரான் சொல்லுவோம். இந்த சிங்கிள் வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல இருக்கு. அவுட்டர் மோஸ்ட் ஷெல் அப்படிங்கும் போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க போடுறேன் பாருங்க. இப்போ இது சோடியமா, அப்போ சோடியம் வந்து இது சோடியம்ல வந்து எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு சொன்னேன்? 11 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்போ சோடியம் நியூக்ளே, அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 2 ஃபில் ஆயிடுச்சு. அப்போ இது ஃபர்ஸ்ட் ஆர்பிட் ஃபில்டு. அப்போ இதுல எத்தனை இருக்கும்னு சொன்னேன்? 8. அப்போ 3 4 5 6 7 8 ஃபில்ட் ஆயிடுச்சு. அப்போ அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட், அதாவது வந்து n is equal to 3, n is equal to 2, n is equal to 1. இதுல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 1. இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அவுட்டர் மோஸ்ட். அவ்வளவுதான், அதுக்கு மேல அங்க இல்ல. ஷெல் இருக்கும், அதுல எலக்ட்ரான்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்காது. அதனால இந்த ஷெல் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அவுட்டர் மோஸ்ட் ஷெல்னு சொல்லுவோம். அப்ப இந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனை வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கு. இந்த ஒரு வேலன்ஸ் எலக்ட்ரான் தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஸ்கிரீனிங் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸ்கிரீனிங் ப்ராப்பர்ட்டி இல்லைன்னா ஸ்கிரீனிங் எலக்ட்ரான் கூட சொல்லலாம். அப்போ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த ஸ்கிரீனிங் எலமெண்ட், இல்லைன்னா வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த ஸ்கிரீனிங் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த க்ளோஸ்டு ஷெல் இருக்கு இல்லைங்களா, இந்த க்ளோஸ்டு ஷெல்ல இருந்து அவுட்டர் மோஸ்ட் ஷெல் இருக்கு இல்லைங்களா, இந்த எலக்ட்ரான் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 8 எலக்ட்ரான் இருக்கு, இங்க ஒரு எலக்ட்ரான் இருக்கு. இந்த எலக்ட்ரானுக்கும் இன்பிட்வீன்ல என்ன டைப் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். கண்டிப்பா இந்த எலக்ட்ரானுக்கு இன்பிட்வீன்ல வந்து பாத்தீங்கன்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து இந்த எலக்ட்ரானுக்கும் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். ஆனா இந்த எலக்ட்ரானுக்கும் இந்த நியூக்ளியஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸை வந்து இது வாங்க விடாம மத்த எல்லா ஆர்பிட்ஸும் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ஸை தனிமைப்படுத்தி வச்சிருக்கு இல்லைங்களா, இததான் என்ன ப்ராப்பர்ட்டின்னு சொல்றோம் அப்படின்னா ஸ்கிரீனிங் ப்ராப்பர்ட்டின்னு சொல்றோம். இததான் என்ன எலமெண்ட்னு சொல்றோம் அப்படின்னா அல்கலி எலமெண்ட் சொல்றோம். அப்ப என்ன டிஃபரன்ஸ்? வேலன்ஸ் எலக்ட்ரான்னா என்ன, ஸ்கிரீன்ட் எலக்ட்ரான்ஸ்னா என்ன? இப்ப ஹைட்ரஜன்ல வந்து 1 இருக்கு அப்படின்னா அந்த 1 வந்து நம்ம ஸ்கிரீனிங் எலக்ட்ரான் சொல்ல மாட்டோம். இந்த மாதிரி வந்து சோடியம் லித்தியம் பொட்டாசியம்ல ஒரு வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கிறத தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஸ்கிரீன்டுன்னு சொல்லுவோம். அப்ப ஸ்கிரீன்ட் எலமெண்ட்ஸ்னா என்ன அப்படின்றதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா அந்த இன்னர் ஆர்பிட்ஸ் எல்லாம் அவுட்டர் ஆர்பிட்ஸை வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஏற்படுத்த முடியாத அளவுக்கு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கு இல்லைங்களா, அதாவது வந்து ஸ்கிரீனிங் பண்ணி வச்சிருக்குல்ல. ஸ்கிரீன் அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஒரு ஸ்கிரீனை போட்டு மறைச்சு வச்சிருப்போம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தனிமைப்படுத்தி வச்சிருக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஸ்கிரீன் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் அல்கலி எலமெண்ட்ஸ். இப்பயே மேம் ஓகே மேம், இப்போ அல்கலி எலமெண்ட்ஸ்னா என்னன்னு புரிஞ்சிச்சு, சோடியம் வந்து ஏன் அல்கலி எலமெண்ட்ஸ்ன்றது எனக்கு புரிஞ்சிச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, in sodium atom there are 11 electrons out of which 10 electrons are in closed shell, அதாவது இன்னர் ஆர்பிட்ஸ்ல உட்காந்துருச்சு. and only 1 electron is the valence electron in the third shell, அதாவது மூணாவது ஷெல்ல வந்து மொத்தமா 18 எலக்ட்ரான் இருக்கணும். ஆனா எத்தனை எலக்ட்ரான் தான் இருக்கு? ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிச்சு. ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, the state of the atom is expressed by the state of this electron. அப்ப இந்த ஆட்டம் ஃபுல்லாவே எதை வச்சுதான் பேசுவோம் அப்படின்னா இந்த ஃபில்ட் எலக்ட்ரான்ஸ் வச்சு பேச மாட்டோம். என்ன எலக்ட்ரான் வச்சு பேசுவோம்? வேலன்ஸ் எலக்ட்ரான் வச்சு பேசுவோம். புரிஞ்சிருச்சு? thus sodium electron is the monovalent electron, அதாவது வந்து சிங்கிள் வேலன்ஸ் எலக்ட்ரான் சொல்லலாம். சிங்கிளை வந்து நீங்க வந்து மோனோன்னு சொல்வீங்க, அப்போ மோனோவேலண்ட் எலக்ட்ரான்ஸ்னு சொல்லலாம். எனக்கு இந்த 3 பாயிண்ட்மே புரிஞ்சிருச்சு மேம். அல்கலி ஆட்டம்ஸ்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு. ஸ்கிரீனிங் அதாவது இல்ல ஸ்கிரீன்டு அப்படின்னா என்னன்றதும் எனக்கு புரிஞ்சிருச்சு.
இதெல்லாம் எனக்கு புரிஞ்சிருச்சு. அல்கலி ஆட்டம்ஸ் என்னன்னு புரிஞ்சிருச்சு, ஸ்கிரீன்டுனா என்னன்னு புரிஞ்சிருச்சு, எல்லாமே புரிஞ்சிருச்சு. ஏன் நீங்க அல்கலி ஆட்டம்ஸ் வந்து ஃபைன் ஸ்ட்ரக்சர் வந்து எடுத்துட்டு வரீங்க? இந்த சோடியம் டி லைன் வந்து நமக்கு ஏன் அப்படின்றத நான் பின்னாடி சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஏன் வந்து ஃபைன் ஸ்ட்ரக்சர் பார்க்கறதுக்கு சோடியம் எடுத்துட்டு வரீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அல்கலி ஆட்டம்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த அல்கலி ஆட்டம்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷைனிங்கா இருக்கும்னு சொல்லலாம். சாஃப்ட்ன்ற வேர்டிங்க்கு பதிலாக நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஷைனிங்கா இருக்கும், ஈஸியா ரியாக்ட் ஆயிடும். ஸோ அப்போ ஈஸியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வந்து ஈஸியாக நம்ம வந்து மற்ற கம்பேர்ட் டு அதர் எலமெண்ட்ஸ் நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா லைக் எலக்ட்ரான்ஸை வந்து டிரான்சிஷன் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் என்ன டைப் ஆஃப் எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அல்கலி எலமெண்ட்ஸை எடுத்துக்கிறோம். அதனால தான் நம்ம எதனுடைய ஸ்பெக்ட்ரம் வச்சு படிக்கிறோம் அப்படின்னா அல்கலி எலமெண்ட்ஸோட ஸ்பெக்ட்ரா படிக்கிறோம். ஸோ இதனால தான் நம்மளோட சிலபஸில் எஸ்பெஷலி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்பெக்ட்ரா ஆஃப் அல்கலி எலமெண்ட்ஸ்ன்னு கொடுக்கல, ஃபைன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சோடியம் டி லைன். தட் இஸ் த அல்கலி எலமெண்ட்ஸோட ஃபைன் ஸ்ட்ரக்சர் பார்க்குற ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் தான் நமக்கு வந்து சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப 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 முக்கியம். ஸோ அப்போ ஏன் அல்கலி ஆட்டம்ஸ் எடுத்திருக்கோன்றதுக்கு எக்ஸாம்பிள் வந்தாச்சு. ஏன் ஸ்கிரீனிங் பண்ணுது அதுக்கு எல்லாத்துக்குமே நான் ஆன்சரிங்க பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போறோம் அப்படின்னா லைக் ரிப்பீட் கான்ஸ்டன்ட். இப்போ நான் என்ன சொன்னேன்ல, இது ஹைட்ரஜன் ஆட்டம் மாதிரி தான், ஆனால் ஹைட்ரஜன் ஆட்டம் இது கூட சேராது. ஏன்னா 1 அப்படின்னும் போது அதுவும் ஒரு வேலன்ஸ் எலக்ட்ரான் தானே, இதுவும் ஒரு வேலன்ஸ் எலக்ட்ரான் தானே. அப்போ இதுவும் அல்கலி ஆட்டம்ஸ்ல சேருமா அப்படின்னும் போது நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இது இருக்காது. ஸோ அதனால ஹைட்ரஜன் நம்ம எப்பயுமே யூனிக்காக தான் வச்சுப்போம். ஸோ அப்போ அதே மாதிரி என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரிப்பீட் கான்ஸ்டன்ட் நம்ம லைக் எங்க பார்த்துருப்போம் அப்படின்னா போர் ஆட்டம் மாடல்ல பார்த்தோம்ல. ஸோ அதே மாதிரி இதுக்கு ஒரு ஜென்ரல் ஃபார்முலா தராங்க. என்ன அப்படின்னா வேவ் நம்பர் மியூ இஸ் ஈக்குவல் டு, அதாவது ரெசிப்ரோக்கல் ஆஃப் த வேவ் லென்த் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது ஆர்ன்ட்டு ஃபார்முலா சொல்லுங்க 1/n1² - 1/n2². ஸோ இது நார்மல் ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கு உண்டான ஃபார்முலா. இப்போ இதை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா சோடியத்துக்கு உண்டான ஃபார்முலாவை மாற்ற போறேன். ஒன்றும் கிடையாது, இங்க வந்து ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ண போறேன். இந்த ஃபார்முலால என்னன்னா n1 minus of alpha the whole square, அதே மாதிரி n2 minus of beta the whole square. ஸோ அப்போ ஆல்ஃபா பீட்டா அப்படின்ற ஒரு கான்ஸ்டன்ட்டை மட்டும் இங்கே எடுத்துட்டு வந்து சேர்க்குறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆல்ஃபா பீட்டா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட். அதாவது இங்கே வந்து அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து ஒரு ஸ்க்ரீன்டு எலக்ட்ரான்ஸ், அதாவது ஸ்க்ரீன்டு எலக்ட்ரானாக வந்து நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி தருது இல்லை, அதனால ஒரு 2 எக்ஸ்ட்ரா ஒரு இதை யூனிக்கா சொல்றதுக்காக நான் என்ன பண்றேன், இங்க வந்து ஆல்ஃபா பீட்டா அப்படின்றது ஒரு கேரக்டரிஸ்டிக் கான்ஸ்டன்டான்னு சொல்றேன். அந்த எலமெண்ட்டை நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணுன்றதுக்காக நான் வந்து ஆல்ஃபா பீட்டாவை என்னன்னு சொல்றேன், கேரக்டரிஸ்டிக் கான்ஸ்டன்டா சொல்றேன். ஆர்ன்றது we know very well that is the Ribet constant. மியூ பார் அப்படின்றது that is very well என்னன்னு சொல்வீங்க, வேவ் நம்பர்னு சொல்வீங்க. லேம்டான்றது வந்து பார்த்தீங்கன்னா வேவ் லென்த்னு சொல்வீங்க. ஸோ ஆர்ன்றது ரிப்பட் கான்ஸ்டன்ட். ஸோ இது ஓவரால் இது எல்லாமே தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த n1 n2 இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபார்முலால n1 n2 இருக்குல்ல, இந்த n1 n2 பேஸ் பண்ணி அல்கலி ஆட்டம்ஸில் வந்து ஒரு 4 சீரியஸை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லைக் கிளாசிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறாங்க. எதுக்கு மட்டும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி சோடியம் இல்லை அப்படின்னா அல்கலி ஆட்டம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதை பேஸ் பண்ணி அப்படின்னா n1 n2 தட் இஸ் த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் n1 n2 பேஸ் பண்ணி இந்த அல்கலி ஸ்பெக்ட்ரத்தை வந்து 4 சீரீஸா சொல்ல போறாங்க. அப்ப அந்த 4 சீரீஸ் என்னன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இங்க ஏன் டி லைன் அப்படின்னு வருது அப்படின்றதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து ஏன் வந்து சோடியம் ஸ்பெக்ட்ரம் பார்க்க போறோம் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஏன் அல்கலி ஆட்டம்ஸ் ஸ்கிரீனிங் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏன் டி லைன், ஸோ அதை இப்போ சொல்ல போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன், அதாவது சீரீஸ் வரிசைகள். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஷார்ப் சீரீஸ்ன்னு சொல்றோம். அப்போ ஷார்ப் சீரீஸ் ஒன்றும் கிடையாது, லைமன் பார்மர் அந்த நம்ம எடுத்துட்டு வந்திருப்போம்ல, லைபாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று எடுத்துருப்போம்ல, பாஸ் பண்ணதுனால வந்து ப்ரோ வந்து ஃபண்டு கொடுத்துட்டாரு. பி ஃபண்ட் சீரியஸ், பிராக்கெட் சீரியஸ், ஃபண்ட் சீரியஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 5 சீரீஸ் எடுத்துட்டு வந்திருப்போம்ல. ஆல்ரெடி அங்கே 5 சீரீஸ் பேர் கொடுத்துட்டோம். அந்த சீரீஸ் அதுவும் எதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும், n1 n2 டிபெண்ட் பண்ணி தானே அந்த 5 சீரீஸ் எடுத்துட்டு வந்திருப்போம். அதே மாதிரி அல்கலி ஆட்டத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி எத்தனை சீரீஸ் இருக்கு அப்படின்னா 4 சீரீஸ் இருக்கு. ஆல்ரெடி நாங்கள் வந்து கண்டுபிடிச்சவங்க பேரே கொடுத்ததுனால இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா
ஃபர்ஸ்ட் சீரீஸ்க்கு ஷார்ப் சீரீஸ்ன்னு தராங்க. அப்போ n1 வந்து ஃபர்ஸ்ட் சீரீஸ்ல என்னவா இருக்கும், 1 இருக்கும். n2 என்னவா இருக்கும், அப் டு 2 3 4 5 6ன்னு இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அங்க லைமன் சீரீஸ்ன்னு சொல்வீங்க. இங்க என்ன சீரீஸ்ன்னு சொல்ல போறீங்க, ஷார்ப் சீரீஸ்ன்னு சொல்றீங்க. இப்போ இங்கே இன்னொரு விஷயத்த சொல்றேன், n வந்து 1 இருக்கு. அப்போ வந்து n 1 அமைஞ்சிச்சு அப்படின்னா l இங்க என்னவா இருக்கும்னு வந்து பாருங்க, l வந்து இங்க என்னவா இருக்கும், s ஆ இருக்கும். ஏன்னா l is equal to 0னா அது s. ஞாபகம் இருக்குங்களா, SPDF சாரி 1 minute. இங்க வந்து பாத்தீங்கன்னா SBDFன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா எல்லோட வேல்யூ வந்து டிட்டர்மைன் பண்ணி சொல்லியிருப்போம். அப்ப L is equal to 0 அப்படின்னும் போது L is equal to 0னா அது S, L is equal to 1னா அது வந்து P, L is equal L is equal to 2 அப்படின்னா அது D series. கரெக்ட்டுங்களா, ஞாபகம் இருக்குங்களா? L is equal to 3னா அது F series. ஸோ இதுதான் நம்ம போட்டிருப்போம், இதை தான் நான் இங்கேயும் சொல்றேன். ஓகேங்களா, ஃபைன். அப்ப n is equal to 1 அப்படின்னும் போது இங்க என்ன சீரீஸ் வந்துரும், S சீரீஸ் வந்துரும். அதுவும் இங்க n-க்கு பக்கத்துல என்ன இருக்கு, 1. அப்ப இது என்ன ஆர்பிட்டால், 1s ஆர்பிட்டால். சோ இதையும் இங்கே சொல்லிடுறேன். இப்ப நான் இங்க தெளிவா எழுதுறேன். ஓகேங்களா, இங்க யூஸ் பண்ணிப்போமா. ஸோ அப்போ நான் தெளிவாக சொல்கிறேன் பாருங்க. அப்போ வந்து எத்தனை சீரீஸ் இருக்க போகுது அப்படின்னா 4 சீரீஸ் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ப் சீரீஸ்ன்னு சொல்கிறீங்க, செகண்ட் சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் சீரீஸ்ன்னு சொல்கிறீங்க, தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்யூஸ் சீரீஸ்ன்னு சொல்கிறோம், ஃபோர்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் சீரீஸ்ன்னு சொல்கிறோம். நான் சொல்லலை, ஆல்ரெடி அவங்க சொல்லி வச்சுருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஷார்ப் சீரீஸ் அப்படின்னும் போது n1ஓட வேல்யூ என்னன்னு வரும், 1. n2ஓட வேல்யூ என்னன்னு வரும், 2 3 4ன்னு வரும். இங்க n1 1ன்றதுனால இங்க என்ன ஆர்பிட்டால்ல இருக்கும், s. n1க்கு முன்னாடி என்ன போட்டிருக்கீங்க, 1, அதனால 1 போட்டிருக்காங்க. ஸோ பிரின்சிபல் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா n1 வந்து எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும், 2ல ஸ்டார்ட் ஆகும். n2 வந்து பாத்தீங்கன்னா அப் டு 3 4 5ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ இங்கே n1 2வா, அப்போ 2ன்னும் போது இது எதை ரெப்ரசென்ட் பண்ணும், Pன்றதை ரெப்ரசென்ட் பண்ணும். முன்னாடி இருக்க 2 அப்படியே போட்டுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ஏன் இங்கே 2p ஆர்பிட்டால் வருதுன்னு தெரிஞ்சிச்சு. டிஃப்யூஸ் சீரீஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது n1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3, n2 வந்து பார்த்தீங்கன்னா 4 5 அப் டு அப்படியே போயிட்டு இருக்குமா. இங்க அப்போ என்னன்னு போடுவீங்க, 3. அப்போ n1 வந்து 3ன்ற வேல்யூ வரதுனால இங்கே என்னன்னு போடுவீங்க, D. இங்கே சைடில் கூட எழுதி வச்சுக்கோங்க. L is equal to 0 அப்படின்னா S, L is equal to 1னா P, L is equal to 2 அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா SBDF. சாரி 1 2 3ல இருந்து தானே ஸ்டார்ட் ஆகும். சாரி, இட்ஸ் மை மிஸ்டேக். Yes, L is equal to 2 P, L is equal to 3 D, L is equal to 4. Fine. இப்போ ஆக்சுவலி முன்னாடி இங்கே எழுதும் போது L is equal to 0னா S, L is equal to 1னா P, L is equal to 2னா D, L is equal to 3 அப்படின்னா அது F-ஓட வேல்யூ. இது ஸ்டாண்டர்டான வேல்யூ, இது நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ அப்போ இங்கே n is equal to 1 அப்படின்னும் போது அது ஷார்ட் லைன், n is equal to 2 அப்படின்னும் போது n1 is equal to 2 அப்படின்னா அது பிரின்சிபல் லைன், n1 is equal to 3னா அது டிஃப்யூஸ் லைன், n1 வந்து 4 அப்படின்னா ஃபண்டமெண்டல் லைன். சரி, எனக்கு இது தெரிஞ்சிருச்சு மேம். ஓகே மேம், இங்கே வந்து இது ஆர்பிட்டால்ஸ் எழுதுறோம்ல, அது மட்டும் எப்படின்னு பார்த்துக்கோங்க. இங்கே வந்து என்னோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, L வந்து நம்ம தான் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க, L வேல்யூ வந்து n வச்சு எப்படி கண்டுபிடிப்பீங்க, 0 1 2 அப் டு இங்கே என்ன இருக்கும், n-1 இருக்கும். ஓகேவா, அவ்வளோதான். இந்த ஃபார்முலாவில் எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ L அப்படின்னு நீங்கள் வந்து பார்க்கும்போது இங்கே என்னோட வேல்யூ இங்கே என்னன்னு கொடுத்துருக்காங்க, n1ஓட வேல்யூ இங்கே என்னன்னு கொடுத்துருக்காங்க, 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே என்னோட வேல்யூவில் எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ 1 - 1 is equal to என்னன்னு வரும், 0. அப்போ L is equal to 0. அப்போ L is equal to 0ன்னா என்னது, S. அப்போ எஸ்ஸுக்கு முன்னாடி என்னோட வேல்யூ தானே போடுவோம், இது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்போ எஸ்ஸுக்கு முன்னாடி என்னோட வேல்யூ என்னது, 1. ஓகேங்களா, ஸோ இது எங்கே மேம் சொல்லியிருக்கீங்க அப்படின்னா L + n + L அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அபூபா பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு ஹண்ட் பிரின்சிபல் அப்படின்லாம் பார்த்துருப்போம் பாருங்க, அங்கே சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க, பிரின்சிபலுக்கு போட்டு பாருங்களேன். இப்போ n1 வந்து 2, அப்போ இங்கே L கண்டுபிடிங்க. அப்போ வந்து L எப்படி கண்டுபிடிப்பீங்க, அப்போ 2 - 1, அப்போ 2 - 1னா இங்கே என்னன்னு வரும், 1. அப்போ L வேல்யூ வந்து 1. அப்போ L வேல்யூ 1னா அது என்ன ஷெல்ல இருக்கும், P ஷெல்ல இருக்கும். ஓகேவா, தெளிவாக இருக்கும். P ஷெல்லு, என்னோட வேல்யூ இங்கே என்ன இருக்கு, முன்னாடி 2.
இப்ப அடுத்தது n வந்து 3 அப்படின்னா 3 - 1 இங்க என்னன்னு இருக்கும் 2. இங்க ஏன் 2 2ன்னும் போது அதை எதை ரெப்ரசென்ட் பண்ணோம், டீன்ற லைனை ரெப்ரசென்ட் பண்ணோம். அப்ப டி போட்டாச்சு. அப்ப டிக்கு முன்னாடி எதை பண்ணோம்னா n1ஓட வேல்யூ 3. தெளிவா பாருங்க, நான் தெளிவா சொல்லிட்டு இருக்கேன். எல்லோட வேல்யூ 1 2 3 கிடையாது. எல்லோட வேல்யூ 0ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். எல் 0ன்னும் போது SPDF தான். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து L 1 2 3ன்னு போட்டுட்டு இருப்பேன். அது தப்பு. அது n தான் வந்து 1 2 3ன்னு போட்டிருந்தாங்கன்னா SPDF. ஸோ நம்ம L வச்சு தான் கண்டுபிடிக்கணும் போது கண்டிப்பா 0ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ தெளிவா பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, n1 வந்து 4. அப்போ 4 - 1 L கண்டுபிடிக்க போறோம். 4 - 1னா 3. 3ன்னும் போது என்ன ஷெல்ல இருக்கும், F ஷெல்ல இருக்கும். ஸோ n1ஓட வேல்யூ என்னது 4F. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன சீரீஸ்ல வந்துச்சு, ஷார்ப், பிரின்சிபல், டிஃப்யூஸ், ஃபண்டமெண்டல் சீரீஸ். ஸோ இந்த 4 சீரீஸும் வந்துச்சு. இந்த சோடியம் லைன் இருக்கு இல்லைங்களா, அது என்ன சீரீஸ்ல இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ப்ராமினென்ட்டா வந்து அதை பண்ணி பார்த்துட்டாங்க ஆல்ரெடி. நம்ம பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. பண்ணி பார்க்கும்போது என்ன சீரீஸ்ல வந்து இருக்கு அப்படின்னு வந்து பார்க்கும்போது இது வந்து டிஃப்யூஸ் சீரீஸ்ல வருது. அந்த டிஃப்யூஸ் சீரீஸ்ல என்ன ஆர்பிட்டால்ல இருக்கு, டி. அதனாலதான் இது என்ன லைன் சொல்றோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டி லைன் சொல்றோம். ஸோ இது வரைக்கும் நான் முடிச்சிருக்கேன். ஸோ அப்போ ஏன் சோடியம் டி லைன் வருது அப்படின்றது வரைக்கும் நான் சொல்லி முடிச்சிருக்கேன். அப்ப தெளிவா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும், என்ன வச்சு. ஸோ வந்து ஏன் இங்க வந்து 1s2p 3d 4f எப்படி வந்துச்சு நான் தெளிவா சொல்லியிருக்கேன். சாரி, ஒரு 2 minutes முன்னாடி L = 1 2 3ன்னு போட்டுட்டு இருப்பேன். அது தப்பு. n தான் 1 2 3ன்னு வரும். L எங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகும், SPDFனா 0ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒரு நிமிஷம் வந்து கன்ஃபியூஸ் ஆகாம பாருங்க. ஓகேங்களா? தெளிவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதோட வந்து ஏன் வந்து சோடியம் எடுத்துக்கிட்டோம், ஏன் டி லைன் அதுக்கு பேர் கொடுத்துருக்கோன்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ எந்த சீரீஸ்ல வந்து இது அப்டேட் ஆகுதுன்னு கேட்பாங்க, நிறைய ப்ராமினென்ட்டா தெரியுதுன்னு கேட்பாங்க. தட் இஸ் த டிஃப்யூஸ் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3D. அதனால தான் டி லைன் அது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் ஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ இந்த ஃபைன் ஸ்ட்ரக்சர் இதுதான். ஆக்சுவலி புக்ல இவ்வளோ பிக் தான் இருக்கும், ஆனால் இது இவ்வளோ பெருசாக கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா ஒரே வீடியோவில் என்னால் முடிக்க முடியாது. ஸோ அப்போ ஃபைன் ஸ்ட்ரக்சர்னா என்ன, அப்போ ஃபைன் ஸ்ட்ரக்சர்ல எத்தனை லைன்ஸ் இங்கே கிடைக்குது, ஸோ அப்படின்றது எல்லாமே இந்த ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட் பற்றி ஆல்ரெடி நான் பேசிட்டேன். அதனால இங்கே முடிச்சிடுறேன். அல்கலி ஆட்டம்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து சுற்றி இருக்கும். ஏன் வந்து அல்கலி ஆட்டம்ஸ் ஸ்கிரீனிங் பேர் வந்திருக்கு அப்படின்றத நான் வார்த்தையில் சொன்னதை இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த எப்படி சொல்றது, இந்த ஸ்லைடே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நோட்ஸ்ல கிடையாது, இதையும் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இந்த ஸ்லைடை முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து 1 by 1 வந்து ஏன் இதெல்லாம் இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து MCQs சேர்த்து முடிச்சிடலாம். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச்.